அனைவருக்கும் வணக்கம். சிவசங்கரி லைஃப் சென்டரில் இருந்து இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படிங்கறத பத்தி தான். ஸோ இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனால நிறைய பேர் எதிர்கொள்ற ஒரு விஷயம் ஹார்மோன் இம்பேலன்ஸ். ஆனா நம்ம கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்ஸ் எனக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கு, எனக்கு தைராய்டு டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஆனா அவங்க கேட்கக்கூடிய காமனான ஒரு கொஸ்டின், ஒருத்தர் கூட தவறாது கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, எதனால எனக்கு இது வந்துச்சு? என்னோட லைஃப் ஸ்டைல்ல கூட நான் கரெக்டா தான் இருக்கேன், நான் கரெக்டா தூங்குவேன், நான் கரெக்டா சாப்பிடுவேன், நான் ஜங்க் ஃபுட் சாப்பிட மாட்டேன், இப்படிலாம் நிறைய விஷயம் சொல்றாங்க. ஆனாலும் எதனால எனக்கு இது வந்துச்சு அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டே ரெண்டு விஷயம்தான். அதாவது ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆறதுக்கு பிரதானமா ஒரு விஷயம் சொல்லுவோம். அந்த ஒரு விஷயம் இரண்டு விஷயங்களால பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் டைரக்டா வர்றதுக்கு ஒரே ஒரு ரீசன் அப்படின்னா இமோஷனல் சப்ரெஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இமோஷனல் சப்ரெஷன் பண்றோம் அப்படின்னா எங்க நம்மளுடைய இமோஷன்ஸை சப்ரெஸ் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் நம்ம பண்ணாம இருக்கும் பொழுது, ஒன்று வாய்ஸ் அவுட் பண்றது, இன்னொரு ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ்பிரஷன்ஸை காமிக்காம இருக்கிறது, எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருக்கிறது. எக்ஸ்பிரஸ் பண்றது அப்படின்னு சொல்லி அதுல இருந்து வந்தோம் அப்படின்னோம்னா கரெக்டா இருக்கும். இப்போ எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 1 or 2 times பொறுமையா போறது. ஆனா அதுவே வேற வழியே இல்லை, நான் அதை சகிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி யாருக்கிட்டையும் பேசாம இருக்கிறது, சம்மந்தப்பட்டவங்ககிட்ட கூட அதை பத்தி சொல்லாம பிடிச்ச மாதிரியே அவங்க நடிக்கிறதுன்னு கூட சொல்லலாம். இல்ல சகிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாங்க ஆனா தோத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் அந்த இடத்துல வருது. வாய்ஸ் அவுட் பண்ணாம இருக்கிறது அப்படின்னா எங்க எந்த விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறோமோ அங்க அந்த விஷயத்த சொல்லாம விட்டுட்டு மனசுக்குள்ளேயே செல்ஃப் டாக் பண்ணிட்டே இருப்பாங்க. இல்ல அப்படின்னா இந்த விஷயத்த நம்ம சொல்லியிருக்கலாம், இந்த இடத்துல நம்ம இப்படி பேசி இருந்திருக்கணும் அப்படின்னா அந்த நிகழ்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட பல நாட்களா மைண்டுக்குள்ளே இந்த விஷயத்த போட்டு அப்படியே அசைச்சுக்கிட்டே இருக்கிறது. அதனால ஆகவே என்ன ஆகும் அப்படின்னா ரெக்கரண்ட் தாட்டா வருது, ஒரு நெகட்டிவ் ட்ரிகர்டு இமோஷன்ஸா அது எனக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்ப்போம். இப்போ நான் சொன்ன எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தேதியில யாரெல்லாம் நான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன், நான் டிப்ரெஸ்டா இருக்கேன், ஒரு மாதிரி எனக்கு மனெல்லாம் ரொம்ப அழுத்திட்டு இருக்கிற மாதிரி யார் கூடயுமே எனக்கு பேச பிடிக்கல, இவங்க அத்தனை பேருக்குள்ளேயும் நடக்கக்கூடிய ஒரு பேசிக்கா இதான் எல்லாருக்கும் நடக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ நம்ம நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த சப்ரஸ் பண்ணிட்டே இருக்கிறோம் அப்படின்னாலும் சரி, சகிக்கிறேங்கிற பேர்ல பொறுத்துட்டு போறேன் அப்படிங்கிற பேர்ல நம்ம அந்த விஷயத்த வெளியிடவே இல்லை அப்படின்னா அங்கேயும் ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா வரும். ஏன்னா இந்த இடத்துல நீங்க உங்களோட எமோஷன்ஸை சப்ரஸ் பண்றீங்க. வாய்ஸ் அவுட் பண்றது, ஸோ அந்த இடத்துல வாய்ஸ் அவுட் பண்றதுக்கு என்ன காரணம், ஏன் வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் அந்த அளவுக்கு தைரியம் இல்லாம இருக்கிறது, லேக் ஆஃப் அசர்ட்டிவ்னஸ். ஒருத்தர் எப்படி காயப்படுத்தாம நம்ம அந்த விஷயத்த கன்வே பண்ணணும் அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்காமையோ இல்லை அதை பத்தி யோசிக்காம அவங்க இருக்கிறது. இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒருவேளை நான் சொல்லி அவங்க தப்பா எடுத்துப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. ஒருவேளை நான் சொல்லி இந்த அன்பை இழந்து விடுவேனோ அப்படிங்கிற பயமும் இருக்கு. நான் சொல்லி அவங்க என்னை விட்டு அவங்க போயிடக்கூடாது, அவங்க என் கூடயே டிராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் அங்க இருக்கு. ஸோ அப்போ இவ்வளோ ஒரு காரணம் காட்டி இதை பத்தி ஒரு புரிதலே இல்லாம தான் நம்ம என்ன பண்ணிட்டே இருப்போம் அப்படின்னா இந்த இமோஷனல் சப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொடர்ந்து பண்ணிட்டே இருவோம். சரி, இப்போ இந்த விஷயத்துக்கெல்லாம் தீர்வு சொல்றது யாரு? ப்ராப்பரா இதுக்கு இதாங்க. ஏன்னா இப்ப நான் சொல்லும் போதே நிறைய ஒரு விஷயங்களை வகைப்படுத்தினேன், பார்த்திருப்பேங்க. அப்ப இந்த வகைப்படுத்தல்கள் எல்லாத்தையும் தனித்தனியா அணுகக்கூடிய ஒரு சிஸ்டம் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மலர் தீர்வுகள் தான். இது பேச்சுலர் ரெமடிலையும் இதுக்கு ரொம்ப சிறந்த தீர்வு மைண்ட் ரிலேட்டடான இஷ்யூக்கு அப்படியே அழகா நம்மளால பிரிச்சு பிரிச்சு கொடுக்க முடியும், ஸ்டேஜ் வைஸ் கொடுக்க முடியும். அதே மாதிரி இதனால மனசு பாதிக்கப்பட்டு உடலும் எனக்கு பாதிச்சிருச்சு, அதனாலதான் இந்த பாதிப்பை நான் உணர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்ற எல்லாத்துக்குமே இந்தியன் ரெமடியில இருந்தும் நம்மளால அழகா சப்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். இப்போ இப்ப நான் சொன்ன எல்லா விஷயத்துக்குமே தீர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. எனக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகுது, அதுதான் பின்னாடி உங்களுக்கு ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கன்வே பண்ணும். அப்போ ஆட்டோ இம்யூன் டிசீஸ் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இது மேனேஜ் பண்ணலாம், இது ஒரு அளவுக்கு, பட் இது கியூரே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா இமோஷனல் சப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தீர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் மருந்து மூலமா நம்ம அதை சரி பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டா முடியாது.
நீங்க உங்களுக்கு பிடிக்காத ஒரு சூழல் 100% நீங்க ஏற்றுக்கொள்ளும் வகையில என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு உங்களோட இமோஷனல் செப்பரேஷன்ல இருந்து உங்களுக்கு விடுதலை. பட் அப்படி ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் நடந்துருமா அப்படின்னு கேட்டா அது நடக்கிறது இல்லை. அப்போ அது நடக்காத போது அந்த பிரச்சனைக்குள்ள மாட்டிட்டு இருக்க நம்மளாலையும் அந்த நோயிலிருந்து நம்மளால முழுமையா விடுபட்டு வர முடியாது. அப்ப மலர் மருந்துகளோட துணையோடு அந்த பிரச்சனைகளை நம்ம அணுகும் போது என்ன நடக்குது அப்படின்னா நமக்கு ஒரு ஆழமான புரிதல். வாய்ஸ் அவுட் பண்ண வேண்டிய இடத்துல வாய்ஸ் அவுட் பண்றோம். எந்தெந்த இடத்துல வந்து நான் எக்ஸ்பிரசிவா இருக்கணுமோ அந்த இடத்துல கரெக்டான எக்ஸ்பிரஷன்ஸை நம்மளால கொடுக்கும் பொழுது நமக்கு வந்து எந்த ஒரு மன அழுத்தமோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லாம போகும் பொழுது எந்த விதமான ஹார்மோன் இம்பேலன்சஸ்க்கும் நம்ம ஆட்பட மாட்டோம் அப்படிங்கிறது தான். இது மாதிரி நிறைய டெஸ்டிமோனியல்ஸுமே நமக்கு வந்து இது எடுத்ததுக்கு அப்புறம் நிறைய மாற்றம், நிறைய புரிதல்கள், ஒவ்வொரு கிளைண்ட்டும் நமக்கு சொல்ற விஷயங்கள் பூராவுமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. நமக்கு வந்து ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது ஏன் வருது, அது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸா போகும்போது அது ஏன் சரி ஆக மாட்டேங்குது, அது எப்போ சரியாகும் அப்படிங்கிற தகவலை தான் நான் இதில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களோட தனிப்பட்ட ஆலோசனைக்கு ஸ்க்ரீன்ல தெரிகிற எண்ணுக்கு நீங்க போன் மூலமா தொடர்பு கொள்ளலாம், வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம். அடுத்த ஒரு வீடியோல மீண்டும் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிவசங்கரி.